நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மேக்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பிசி அப்படின்னு சொல்லும் போது 106லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் நினைத்து கொள்ளலாம் 85லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க மேக்ஸில் அப்படின்னு. நண்பர்களே, 85 எடுத்தவங்க கண்டிப்பாக சிவிக்கு போவாங்க. ஆனால் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தேகமே. சிவி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 85 அதுக்கு கீழே இருக்கிறவங்க. அடுத்து பார்த்தோன்னா பிசிஎம் கண்டிப்பாக இந்த முறை 90க்கு மேலே இருந்தால் நிச்சயம் வாய்ப்பு இருக்கும். மேக்ஸில் 90க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. அதேமாரி எம்பிசியில் ஒரு 90லேருந்து 98க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். எம்பிசியில் இதுலேயும் பார்த்தோன்னா எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 85 80லாம் இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா சிவிக்கு போவாங்க. பட் ஜாப் கிடைக்குமான்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சிவிக்கு போகிறது கன்ஃபார்ம்டு. 85 83 இப்படி இந்த லெவலில். சரிங்களா? அப்போ கான்ஃபிடண்ட்டாக எம்பிசியில் ஒரு 90லேருந்து 98க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து எஸ்சின்னு சொல்லும் போது 90லேருந்து 85க்குள்ளே இருந்தீங்கன்னா நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 85 கீழே இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? 85லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சிஏ இதே நிலமை தான். 90லேருந்து ஒரு 85க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே பார்த்தோன்னா ஒரு எஸ்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபான ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லும்போது 90லேருந்து ஒரு 85. சரிங்களா? இந்த லெவலில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஸ்டின்னு சொல்லும்போது நிச்சயம் 80. சரிங்களா? 81 82 இந்த லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எஸ்டின்னு சொல்லும்போது நிச்சயம் பார்த்திங்கன்னா 80ன்ற போது நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதால் இவங்களுக்கு ரூட் கிளியராக இருக்கும். ஏன்னா எஸ்டி 80 இருக்கும்போது நிச்சயம் அவங்க இந்த மேக்ஸ் டிஆர்பியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயம் இந்த கட் ஆஃப்குள்ளே பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 கொஷின்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த கட் ஆஃப். சரிங்களா? நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணாமல் நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இது முழுக்க தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டடான ஒரு கட் ஆஃப். மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.